ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு பீஃப் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு வெங்காயம் எடுத்திருக்கோம். அதை நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கோம். பீஃபை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கோம். அப்படின்னா கொஞ்சம் உப்பு, இஞ்சி, வெள்ளை பூண்டு எல்லாம் சதைச்சி போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கோம். நம்ம இனி எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் லைட்டாக கடுகு போடணும். கடுகு போட்டு வந்ததும் கருவேப்பிலை சவத்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க மட்டும் இருக்கும். கிளறி விடணும். செவக்க மட்டும் கிளறி விடணும். வெங்காயம் செவத்ததும் 1 ஸ்பூனு மிளகாய் பொடி போடணும். 1/4 ஸ்பூனு கரம் மசாலா பொடி போடணும். சிக்கன் தூள் போடணும். லைட்டாக மட்டன் பொடி போடணும். போட்டு நல்லா கிளறணும். 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி போடணும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி ஆனதும் செவத்ததும் அவிச்சு வச்சிருக்க பீஃபா தட்டி எடுக்கணும். கிளறி விடணும். லைட்டாக சால்ட்டு போடணும். இறைச்சி வேக வைக்கும்போதே நம்ம சால்ட்டு போட்டு வேக வச்சனால லைட்டாக போட்டால் போதும். இப்போ பீஃப் ஃப்ரை ரெடி. இதை இனி எடுத்து மாற்றி வைப்போம். பீஃப் ஃப்ரை செஞ்சு முடிச்சாச்சு. இதை வாங்க டேஸ்ட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் புதுசாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.